Hello guys, welcome to this video. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த பெர்மிஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது deletion இந்த எடிட் பாப்அப் எல்லாமே நம்ம பார்த்தோம். we have done with this. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ யூசர்ஸ் அப்படின்னா மெயின் திங் இஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், who is entering in our application. ஓகே, ஸோ ஆத்தரைசேஷன்ன்றது எந்த ரோலில் அவங்க நம்ம அப்ளிகேஷன் உள்ளே வராங்க. ஸோ இஃப் அ பர்சன் இஸ் ரெஜிஸ்டரிங் ஆஸ் அட்மின், ஓகே, ஸோ யூ வில் பி லாக்ட் இன் ஆஸ் அட்மின், ரைட். ஸோ எந்த ரோலில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரோ அந்த ரோலில் லாகின் பண்ணுவார். அந்த ரோல்குடைய மெனூஸ் மட்டும்தான் அவருக்கு விசிபிளாக தெரியும், ரைட். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷனை ஒரு வீடியோ சீரீஸாக போட போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஒரு கம்ப்ளீட் பெரிய வீடியோ நான் போட போகிறது இல்லை, சின்ன சின்ன வீடியோஸாக போட போகிறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாடல்ஸில் வந்து ஒரு 3 ஃபீல்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாடல்ஸில் யூசர் ப்ரொஃபைலில் வி ஹேவ் சம் ஃபீல்ட்ஸ், ரைட். ஸோ நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருந்தோம். இந்த ஃபீல்ட்ஸ் கூட நம்ம இன்னொரு 3 ஃபீல்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ரைட். த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் இஸ் பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் வந்து டைப் ஸ்ட்ரிங் அண்ட் ரெக்வயர்ட் ட்ரூ. இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ரெக்வயர்ட் ட்ரூ, password is required. Okay, and minimum length நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் எந்த ரிஜெக்ட்ஸ் வேலிடேஷனும் நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா அதை நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போது reset password expire. இது வந்து டேட்டா இருக்க போகுது, ரைட். ஸோ இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன், ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம அந்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பட் தீஸ் 3 fields are required. Next thing வந்து controllers போயிட்டு controllersல I'm going to create a file called auth.js. okay, so auth நம்ம authentication handle பண்ணுறதுனால இங்கே authன்னு ஒரு ஃபைல் நேம் வைக்கிறோம். ஓகே, it can be of any name, ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ I'm going to copy these 3 lines, right. auth.jsல போயிட்டு I'm going to paste it. okay, so இது வந்து it is going to be users and we are going to import that from users model. Okay, so IntelliSense மூலமா எடுக்கணும் user profile. sorry, பாத்தீங்களா, perfect. so இப்போ வந்து I'm going to say what exports dot register user is equal to async handler. நம்ம async handlerனா என்னன்றதை ஆல்ரெடி பார்த்தோம். I'm not going to explain it here. async இது வந்து ஒரு async operation, request response and next. okay, try catch வேணா, நம்ம async handler போட்டதுனால try catch நம்ம பண்ண தேவையில்ல. error will be captured automatically. so just I'm going to send a response of what 201. okay, first 200 நம்ம send பண்ணி பார்க்கலாம் whether it is working or not. it is going to be a JSON response. success is going to be true and data it is going to be request dot body. okay, so இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு we should have a proper routes to handle this controller. so routes நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. I'm going to be super fast. okay, so auth.js னு ஒரு routes நான் கிரியேட் பண்ணுறேன். here I'm going to import express. okay, ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ்ன்ற NPM பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம பண்ணியாச்சு. எக்ஸ்பிரஸ் அண்ட் கான்ஸ்ட் ரவுட்டர்
yeah, const router is equal to express dot router. Okay, dot router. இப்போ இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் நான் கொண்டு வர போகிறேன் is equal to require dot dot slash controllers slash auth. ஓகே, ஸோ அந்த ஆத்தில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர். ஓகே, ஸோ router டாட் போஸ்ட் இது உள்ள எப்போ நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ன்ற ஏபிஐ ரெக்வெஸ்ட் வருதோ அப்போ நம்ம இந்த ரெஜிஸ்டர் யூசர்ன்ற கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். க்ளோஸ் இட். அண்ட் நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு router. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். app.js போய்க்கலாம். app.js போனால் ஐம் கோயிங் டு என்ன பண்ணணும், நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் ஐ திங்க் வி கேன் காப்பி பேஸ்ட். Okay, so copy paste, this is going to be auth, and route so it is going to be auth, right? So inga vandu we are going to use app middleware function mari call panna porom whenever we get a request like this pms/v1/ what auth nu vechupom. இந்த ரவுட்ஸ்க்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பண்ணியாச்சு. ஐ கோ டு த போஸ்ட்மேன். ஆல்ரெடி ஆத்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ ஷோட் யூ ஹவு டு டூ திஸ். ரெஜிஸ்டர் யூசர்னு ஒரு ரெக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஏன் போஸ்ட் ரெக்வெஸ்ட்னா வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் திஸ் ரெக்கார்ட் டு த Mongodb collection. So whenever we get the request pms/v1/auth, ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்லாஷ் ரவுட்ஸில் போய் ரெஜிஸ்டர். ஓகே, இது ரெஜிஸ்டர்னு வருதோ நம்மளுக்கு இந்த இந்த பர்டிகுலர் திங் கால் ஆகும். ஐ மீன் இந்த ரவுட்ஸ் கால் ஆகும். இந்த ரவுட்ஸ் உள்ளே போனால் திஸ் வில் கால் திஸ் ரெஜிஸ்டர் யூசர் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் உள்ள we are just displaying the data. So controller உள்ள நம்ம just வர டேட்டாவை இந்த request.bodyன்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா the input data that is sent as a parameter to this API. Okay, so இதை வந்து இந்த request.bodyன்ற ஆப்ஜெக்ட் வந்து கேப்சர் பண்ணும், ரைட்? ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். when I click on send, so we are getting whatever we sent, we are getting that as a response. இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். But what we have to do is we have to insert that to the database. So I'm going to destructure this object request.body. Okay, so இது உள்ள என்னென்ன வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன காலம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஆப்ரேஷன் இல்லை லாஜிக் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் request.body.username, request.body.password இதுக்கு பதிலாக we can straight away use the variable called username or password. ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல். ஸோ ஐ திங்க் username, the next is mobile. ஸோ இங்கே நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா just to show you how it works, object restructuring எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டு தான் நான் இது பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு request.body.username, request.body.mobile இப்படியே யூஸ் பண்ணணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணதும் we are going to say const user is equal to await users dot create of இது உள்ள we are going to insert username, mobile, role, password and is active. Okay, அஞ்சத்தை insert பண்ணிட்டு we are going to send the inserted data. Okay, so இதுதான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். என்ன JSON ரெஸ்பான்ஸாக நம்ம சென்ட் பண்ண போகிறோம். So I'm going to save this.
ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். I'm going to say click on send now, right? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா this piece of code has inserted these 5 values along with what is profile completed is false. This profile completed is false எங்கே அப்படின்னா மாடலில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். மாடல் user profile model is profile completed is what default false, and in the role பார்த்தீங்க அப்படின்னா I have copied that from roles collection. okay, ரோல்ஸில் சூப்பர் அட்மினோட ஐடியை நான் காப்பி பண்ணி பெராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாடலில் நம்ம அதை தான் வேல்யூவாக சொல்லியிருக்கோம். எங்கே ரோல் வந்து இட் இஸ் mongoose.schema.types object id reference to roles ஃபாரின் கியாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐடியை வந்து பெராமீட்டராக பாஸ் பண்ணணும். தட் இஸ் வாட் ஹேவ் டன் ஹியர். இங்கே பாருங்கள், ஸோ ஐ பாஸ்ட் ரோல் ஐடி. ஸோ அதர் திங்ஸ் ஆர் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்சர்ட்டிங் த டேட்டாஸ் டைரக்ட்லி, பட் இஃப் யூ செக் திஸ் ரெஸ்பான்ஸ் வாட் ஓகே மாங்கோடிபிலே நான் காட்டுறேன் யூசர் ப்ரொஃபைல்ஸில். ஸோ தென் ஒன்லி வில் understand. இங்கே பாருங்க, all these got inserted. role பாருங்க, it is the foreign key id of super admin நம்ம insert பண்ணிட்டோம். a new id for this particular user is created. it is created by mongodb. I have already explained that. இங்கே பார்த்தீங்கன்னா the password is not hashed. so GPDR ரெகுலேஷன் படி பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி தான் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் இருந்தால் எந்த யூசர் வேணால் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து யூசருக்கு எப்படியோ தெரியாது, பட் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிபிஎல்லாம் ஹேக் பண்ணி தே வில் பிளாக்மெயில் யூ. இதை நீ ஹேஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணியிருக்க, ஒழுங்காக நான் கேட்குற பணத்தை கூட இல்லைன்னா இதை நான் வந்து யூசருக்கு காமிச்சிருவேன். இதில் இல்லை நான் யூசர் லாகின்ல போய் நான் அந்த அப்ளிகேஷன் அவங்களோட க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலில் போய் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேஷ் த பாஸ்வேர்ட் பிஃபோர் ஸ்டோரிங். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சம்திங் கால்ட் bcrypt.js. ஓகே, NPM பேக்கேஜே இருக்குது. வி டோன்ட் ஹாவ் டு ரைட் த அல்காரிதம் ஃபார் ஹேஷிங் த பாஸ்வேர்ட். இட் இஸ் தேர் ரெடிமேடாகவே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி அதில் உங்களோட பாஸ்வேர்டை பாஸ் பண்ணால் போதும். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹேஷ் த பாஸ்வேர்ட் அண்ட் இட் வில் கிவ் யூ ஹேஷ்ட் பாஸ்வேர்ட் ஸோ தட் இட் இஸ் என்கிரிப்டட் அண்ட் ஹேக்கர்ஸாலேயோ இல்லை யாராலையுமே அந்த பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த bcrypt.js எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ bcrypt.js ஐ வில் ஷோ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. கீப் வாட்சிங் guys. Until then, bye. Thank you.